உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களோட பேர் தான் காதாம்பரி. இவங்க தான் மோகனோட அம்மா. மோகனோட குடும்பத்துல முக்கியமானவங்க. கம்பெனியோட எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் தான் கிருஷ்ணா. இவர் தான் காதாம்பரியோட ஹஸ்பண்ட். குடும்பத்திலே இவரை யாரும் பெருசா மதிக்கிறது இல்ல. குடிகாரங்கிற பட்டத்தோட சுத்துறாரு. அப்புறம் இவன் தான் ராகுல், அந்த மோகனோட கூட பிறந்த தம்பி. 1ஆம் நம்பர் உதவாக்கர. அப்புறம் இவரோட பேரு அஜித். வீட்டோட மாப்பிள்ள. ஓசில சோறு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், அவ்வளவுதான். இவளோட பேரு தான் கீர்த்தி, மோகனோட தங்கச்சி. மேக்கப்பை தவிர வேற எதுவும் தெரியாது. இதுதான் மோகன், ஓனர் ஆஃப் திரிவேதி பப்ளிகேஷன். அவன் கூட இருக்குது அவனோட 2வது ஒய்ஃப், பேரு ராதா. இவங்க 2 பேரும் தான் அந்த குடும்பத்தோட பெரிய சக்தியே. அவங்களோட குடும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்துக்கு கவசமா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாங்க. இவங்க அந்த மெகா பப்ளிஷர் கான்டெஸ்ட்டை ஜெயிச்சு நம்மளோட மிஷனுக்கு இவங்க 2 பேரும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தோட மொத்த ஜாதகமுமே நம்ம கையில இருக்கு. இதனால நம்மளோட வேலை ரொம்ப சுலபமா ஆக போகுது. ஆனா நம்மளோட மிஷனுக்கு ரொம்ப முக்கியமான 2 பேர் இவங்க தான், ராதா, மோகன். இவங்க இப்ப கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. இவங்க தான் நம்ம பிளான்ல முக்கியமான ஆளுங்க. ஆனா ஒருவேளை இவங்க பொண்ணு செத்துட்டான்னா அப்புறம் நம்ம மிஷன் கூட செத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எதுக்குமே லாய்க்கு இல்லாம போயிடுவாங்க. நாம அந்த மாதிரி நடக்க விட முடியாது, என்ன ஆனாலும் சரி. நாம தீபாவளிக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பட்டாசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாகணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். என்ன ஆனாலும் சரி, இவங்க பொண்ணு மட்டும் சாகக்கூடாது. நோ. மேம், உங்க ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டத்தை நம்புனாதான் அதிசயமே நிகழும். உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. என்ன? நீங்க இப்ப குஷிக்கு பிளட் கொடுக்கலாம். கடவுளை நீ காப்பாத்திட்ட. டாக்டர் சார், நீங்க என் உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் கூட எடுத்துக்கோங்க. ஆனா என் குஷியை காப்பாத்திடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப குஷிக்கு உனக்கு ரத்த சம்பந்தமும் ஏற்பட்டுருச்சு. இது ரத்த உறவு. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. கடவுளே கிருஷ்ணா போற்றி. சிஸ்டர், நீங்க என் கூட வாங்க. சரி, நான் வந்துடுறேன். எங்க போய் தொலைஞ்சீங்க?
சாகடிச்சிட்டீங்க 3 பேரும். 3 பேரும் சாகாம முழுசா வந்திருக்கோன்னு சந்தோஷப்படு. ஆனா இப்ப கூட நம்ப முடியாதுமா, அந்த ராதாவும் மோகனும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. ஐயோ, என்னம்மா உளறீங்க நீங்க? நான் ஒண்ணும் உளரலமா தாமினி, உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, நாங்க 3 பேரும் அந்த குட்டிச்சாத்தானை கிட்னாப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்போ என்னோட பேத்தியோட அழகான முகத்தை பார்க்கறதுக்காக தானே காது வந்த. நில்லுங்க. யார் நீங்க? நாங்க மெடிசின் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். நில்லு குஷி. காவேரி பெரியம்மா, மாமா வணக்கம். ஓடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சோம். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட நீங்க 3 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னா இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது. ராதாவும் மோகனும் நிச்சயமா நம்மள கொன்றுவாங்க, நிச்சயமா சாகடிச்சிடுவாங்க. தாமினி தாமினி, ஆனா ஒரு வழி இருக்கு. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு நாம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோம்னா. ஆமாமா, கரெக்ட். ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சாகணும். நம்ம எல்லா ஆதாரத்தையும் அழிக்கணும். கரெக்ட், ஆதாரம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு குஷி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப அவ குணமாக அதிக சான்சஸ் இருக்கு. டாக்டர் சார், நீங்க வேணா பாருங்க. இதுக்கப்புறம் எங்க குஷி நல்லபடியா குணமாயிடுவா. ஆமா. ஐயோ, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு வீக்னஸா இருக்கும். ஐயோ டாக்டர் சார், என்ன இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு அங்க வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஒரு அம்மா எப்படி ஓய்வெடுக்க முடியும்? நான் என் பொண்ணு கிட்ட போகணும். டாக்டர் அவ சொல்றது கரெக்ட் தான். குஷி கூட இப்ப அவளோட அம்மா இருக்கணும். நீங்க ராதாவை பத்தி கவலையப்படாதீங்க. நான் தான் ராதா கூட இருக்கல. நான் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். சரியா? சரி, ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.